ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா துருவிய முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இது கூட பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பழுத்த பெரிய தக்காளியை சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு எல்லாம் அரை ஸ்பூன் போட்டால் போதும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்திக்கோங்க. நல்லா சேர்த்தினதுக்கப்புறம் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ லிக்யூடாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது கூட 4 முட்டையை நான் வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது கூட கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான துருவிய முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பாய், see you, take care.